இந்த ஓவிய நுண்கலை பயிலக்கூடிய மாணவர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்களை நல்லா கவனித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன விஷயங்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறத முழுமையாக உணர முடியும். இப்போ இந்த பயிற்சி முறையில் முதல் 3 மாதங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 23 வகையான பாடத்திட்டங்களில் 4 பாடத்திட்டங்கள் போக மீதமுள்ள 19 வகையான பாடத்திட்டங்கள் மிகவும் நுண்கலை விஷயங்கள் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு பாடத்திட்டங்களாகும். எனவே இதை மாணவர்கள் மிக ஆர்வத்துடனும் விடுப்பு எடுக்காமலும் நேரடியாக தெரிந்து கொள்ளுதல் மிக அவசியமான ஒன்று. பெரும்பாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மகிட்ட கால் பண்றவங்க ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 3 பிரிவினர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சர்டிஃபிகேட்டுக்காகவும், ஒருத்தர் பயிற்சியில் ஓரளவுக்கு நான் திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும், இன்னொரு சாரார் நமக்கு நல்லா ஓவியமும் வரையணும், 2வது எனக்கு சர்டிஃபிகேட்டும் வேணும் சார் வேலை வாய்ப்புக்காக அப்படின்னு கேட்குறவங்களும் நிறைய கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எனக்கு நல்லாவே வரைய தெரியும் சார், நான் வரைஞ்சி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அது ஒரு ஆர்வத்தின் மிகுதி. ஆனால் அவங்க அந்த ஆர்வத்தின் மிகுதியில் வரைஞ்ச அந்த படங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட முறையற்ற ஓவியங்களாக தான் இருக்குது. அது எப்படி முறையற்ற ஓவியங்கள் நீங்க சொல்றீங்க சார் அப்படின்னு சொன்னா, இப்ப நுண்கலை படித்தவங்களுடைய அந்த பென்சில் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிராயிங்கை அந்த பென்சில் ஸ்ட்ரோக் மூலமாகவே அவங்க ஃபைன் ஆர்ட்ஸ்ல இருக்கிறாங்களா, அதாவது ஓவிய நுண்கலை அனுபவத்தில் இருக்கிறாங்களா, அல்லது அந்த அனுபவத்தில் இல்லாமல் ஒரு ஆர்வத்தின் மிகுதியினால அவங்க செய்யறாங்களா அப்படிங்கிறது அது அவங்களுடைய அந்த பென்சில் ஸ்ட்ரோக்ல தெரிஞ்சு போயிடும். அப்ப எப்படி அந்த பென்சில் ஸ்ட்ரோக்கை நம்ம முறையான விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பென்சில் ஸ்ட்ரோக்கை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பற்றிய முழுமையான விளக்கம் தான் நம்மளுடைய பாடத்திட்டங்கள் அடங்கிய அந்த ஓவிய நுண்கலை ஆசிரியர் பயிற்சி. அப்படிங்கிறத நம்ம மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ அந்த பென்சில் ஸ்ட்ரோக்ல நமக்கு இன்னும் அனுபவம் வேணும் அப்படின்னு சொன்னால், ஒரு படத்தை பார்த்து வரைவது ஓவிய கலை அப்படின்னு ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் ரொம்ப பேர் வரைகிறாங்க. நம்மளுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் அவங்க அந்த ஓவிய நுண்கலையில சின்ன வயசுல இருந்தே அவங்க அந்த ஓவிய கலையில நேசம் வைத்து நிறைய வரைபடங்களை வரைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதனுடைய டெவலப்பாக, அதாவது இதனுடைய அடுத்த பரிமாணமாக நம்ம இதை வைத்து ஒரு எதிர்காலத்தை நம்ம அதிகமான விஷயங்களை கற்று எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ளலாமா அப்படின்ற அந்த ஒரு நிலையில் வரும் பொழுது, இந்த ஓவிய கலையினுடைய, அதாவது ஓவிய நுண்கலையினுடைய உயர்ந்தபட்ச கல்வியாக இந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுல ஒரு முழுமை கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க ஓவிய கலையில ஆர்வமா இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய வீடியோவை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சரி நம்ம இதில் படிக்கலாம் அப்படின்ற. ஆனா சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி விளக்கங்கள் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க. அந்த பயிற்சிக்குள்ள நம்ம திருப்பி நம்ம அதை ஃபோர்ஸா எடுத்து ஆசிரியரை சந்திச்சு நம்மளுடைய அந்த திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கனாக்க அந்த காலத்தை தவற விடுவது. காலம் என்பது மிக முக்கியமான ஒன்று. சார் இப்ப எனக்கு இந்த சூழல் எனக்கு சரியில்லாம இருக்குது, நான் அடுத்த பேட்ச்ல கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப மாணவர்களுக்கு உங்களுக்கு எப்பொழுது அந்த வாய்ப்பு இருக்கிறதோ அப்ப நீங்க கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா திருப்பி அவங்க என்ன செய்யறதில்ல, அந்த பயிற்சியில நம்ம கலந்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு உதவியை பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். அந்த கால வாய்ப்பினை தவற விடும் பொழுது அடுத்த 6 மாதங்களோ அல்லது 1 வருடங்களோ கழிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை பாதையானது வேறு ஒரு
அவங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறி போய்விடுகிறது. ஆனால் மாணவர்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல நிலைமையில் நீங்கள் அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்போ நமக்கு இந்த ஓவிய கலையில நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஆசிரியர்கள் கிடைக்க போகும்பொழுது அந்த நல்லதொரு வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது அதை காட்டிலும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதில் மாணவர்கள் எப்பொழுதுமே ஆர்வத்தின் மிகுதியினை காலத்தோடு ஒப்பிட்டு நல்ல சூழலை உருவாக்கி கொண்டு அதன் பிறகு இந்த பயிற்சிக்குள் நுழைய வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகும். இப்ப நம்ம இந்த கோர்ஸ் பற்றிய பயிற்சியை தவணை முறை கட்டணமாக தான் நம்மளுடைய பயிற்சி நிறுவனத்தில் நம்ம வசூலிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே சொன்ன இந்த பயிற்சி கட்டணத்தை மொத்தமாக ஒரே தடவையாக கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மொத்தமாக கட்டுறதுக்கு சில மாணவர்களுக்கு முடியாமல் போய்விடுகிறது. அது அவங்களுடைய சூழலை ஒத்த ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் எப்படியாவது நம்ம இந்த கலையை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுல ஒரு உத்வேகமாகவும் ஒரு உறுதியாகவும் உள்ள மாணவர்கள் நிச்சயமாக அந்த கட்டணத்தை செலுத்தி முழுமை அடைந்து அந்த பயிற்சியினை நல்ல விதமாக முடித்துக்கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்கிறார்கள். இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் அதுல அவங்க தொடர முடியாம அவங்களுடைய சூழலை மையமாக வைத்து சார் நான் அடுத்த பேட்சில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போனவங்களும் உண்டு. அதனால படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை திண்ணமாக நினைத்து அதை உறுதி எடுத்துக்கொண்டு படித்து முடித்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகும். தவணை முறையில் கூட பயிற்சி கட்டணத்தை கட்ட முடியவில்லை என்றால் எந்த ஒரு கல்வியுமே நாம் என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. இன்றைய சூழலில் எல்லா விதமான நிலைகளிலுமே நமக்கு நம்மளுடைய ஆர்வ கல்வி என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. நமது ஆர்வத்தின் மிகுதி எதை தூண்டுகிறதோ அந்த கல்வியை கற்றுக்கொண்டால் நமக்கு ஒரு எதிர்காலம் என்பது அந்த துறை சார்ந்து மிக நல்லதாகவே அமையும். அதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மேற்சொன்ன கருத்துக்களை மாணவர்கள் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு பயிற்சிக்குரிய விளக்கங்களை கேட்பதற்கு தயாராக ஆக வேண்டும் என்பது அவசியமாகும். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோல ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தோம். இப்ப இந்த ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீங்க டைரக்டா உங்களுடைய டிராயிங்கை நீங்க வரைஞ்சு அதை போஸ்டல் மூலமாக, அதாவது தபால் மூலமாக நீங்க எங்களுக்கு அதை அனுப்பிச்சு கொடுத்து நாங்க கொஞ்சம் அதை பார்த்து வரைகிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதை மாணவர்கள் மத்தியில் நம்ம அது சரியாகவே செஞ்சுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதற்கு உரிய கட்டண தொகைகளை நீங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப நம்ம டைரக்டா நம்ம படிக்கும் போகும்பொழுது, அதாவது நேரடியான வகுப்புகளில் மாணவர்களை ஆசிரியர்கள் அவங்களுக்கு உண்டான பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது நேரடியாக இருந்து கொடுக்கும் பொழுதே சில தவறுகள் வருது. அப்ப ஏதோ எங்கோ ஒரு இடத்துல இருந்து நம்ம அதை படிக்கும் பொழுது அந்த நேரடி கண்காணிப்பு அப்படிங்கிறது மிக குறைவாகவே இருக்கும். அதனால இந்த தபால் மூலமாக படிக்கக்கூடிய அந்த பயிற்சி முறைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் கலந்து மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு வெளியூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றிய விளக்கங்களை இந்த வீடியோவில் கீழ்காணும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த போஸ்டல் மூலமாக, தபால் மூலமாக நாம் வெளியூர் மாணவர்கள் படிக்கும் பொழுது மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவசியமான முறையில் நேரடியான வகுப்பில் கலந்து கொண்டு அதுவரை அனுப்பப்பட்ட தபால்கள், பயின்ற பயிற்சி முறைகளின் விளக்கங்களில் ஏற்பட்ட சந்தேகங்கள் இவற்றையெல்லாம் நேரடியாக அதை கலந்து கொள்ள வேண்டும். அதை அந்த சந்தேகங்களை போக்கிக் கொண்டு அடுத்த ஒரு மாதத்தை தொடக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்படக்கூடிய ஒன்று. இது முதல்ல மொத்தம் 5 மாதங்கள், அதை தொடர்ந்து
ஒரு மாதம் அதிகப்படியாக 6 மாதங்கள் இந்த பயிற்சி நடைபெறுகிறது. 6 மாதங்கள்ல முதல் 3 மாதங்கள் அப்படின்றது 23 வகையான பாடத்திட்டங்கள் கொண்ட அடிப்படை ஓவிய நுண்கலை பயிற்சி பாடத்திட்டங்கள். மொத்தம் 23 வகையான பாடத்திட்டங்கள் நமது பயிற்சி மையத்தில் முதல் 3 மாதங்கள் நடைபெறும். இதுல 3 வகையான பிரிவுகளாக இந்த பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அடிப்படை ஓவிய நுண்கலை, அதாவது பேசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் சிலபஸ். மாணவர்கள் அடிப்படையை முழுமையாக கற்றுக்கொண்டால்தான் மற்ற மாஸ்டர் சப்ஜெக்ட் மற்றும் அந்த சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய வரைகலை திறன் அப்படிங்கிறதுல மிக ஆர்வமும் அதன் மிகுதியாக திறமையும் வளர்த்துக் கொள்வது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதுல மாணவர்களுக்கு நம்முடைய பயிற்சி மையத்தின் மூலமாக பாடத்திட்ட புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும். அதுல உள்ள விஷயங்களை மாணவர்கள் ஆசிரியரின் போதனைகளுக்கு தகுந்தவாறு அந்த பயிற்சி முறைகளை பயின்று பயிற்சி செய்து தங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது போக அடுத்த 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெயிண்டிங். இந்த ஓவிய நுண்கலை 23 வகையான பாடத்திட்டங்கள் சார்ந்து அதன் அடுத்த பரிமாணமாக இந்த பெயிண்டிங் பயிற்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயிண்டிங் பயிற்சிகள் மொத்தம் ஒரு 5 சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பெயிண்டிங் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், இது நமக்கு வியாபார ரீதியாக வீட்டிலேயே சுய வேலைவாய்ப்புக்குரிய பயிற்சிகளாக இது அமைக்கப்பட்டிருக்கு. இதை நாம் தெரிந்து கொண்டு நன்றாக பயின்று பயிற்சி எடுத்துக்கொண்டு நமது வீட்டிலேயே அமர்ந்து மாதம் ஒரு நல்ல தொகை வருமானம் ஈட்டுவதற்காக இந்த பயிற்சி முறைகள் சொல்லித்தரப்படுகிறது. அப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த ஓவிய நுண்கலை கற்றுக்கொள்வதற்கு உண்டான அடிப்படை விஷயங்களுடைய விளக்கங்களை எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த விளக்கங்கள் நமக்கு பூரணத்துவமாக திருப்திகரமாக உள்ள நிலையில் மாணவர்கள் இந்த ஓவிய நுண்கலையை கற்றுக்கொள்ளலாம், நமது வாழ்வினை வளமாக்கிக் கொள்ளலாம் என்ற நிலையில் நீங்கள் விண்ணப்ப படிவம் பெறுவதற்கு கீழ்கண்ட செல் எண்ணில் தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவங்களை வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் விண்ணப்ப படிவம் பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சிக்குரிய முதல் அறிமுக வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடத்தப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு போஸ்டல் தபால் மூலமாக பயிற்சிகளை தொடர்ந்து பயின்று முடித்துக் கொள்ளலாம். பயிலும் பொழுது மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடனும் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்வது மிக அவசியமான ஒன்றாகும். இதை மாணவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம். எனவே இந்த வாய்ப்பினை நல்லபடியாக பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் நல்ல பயன்பெறுமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.